இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இந்த நேரத்துல நீங்க 3 பேரும் இங்க என்ன பண்றீங்க? ஓ, நாங்க உன்ன கேள்வி கேட்கணும்னு நினைச்சா நீ முந்திக்கிட்டு எங்களை கேள்வி கேக்குறியா? என்ன முன்னல வாய்க்கிழியே பேசுவ, இப்ப என்ன பேச்சே காணும்? இத பாரு, நாங்க உன்னை நம்பணும் பாரு, எங்க மூளைய செருப்பால அடிச்சுக்கணும். நீ எங்க கிட்ட என்ன சொன்ன? ஆனா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நாங்க உன்னை ரொம்ப நம்பணும். எங்க கிட்ட என்ன சொன்ன? ஆனா இப்ப நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கன்னு உனக்கே தெரியுதா? 9 நாள் கழிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சாஸ்திர சம்பிரதாயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ராணிக்கு கர்ப்பகால வயிறு வெளியே தெரியும்னு நீ தானே அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப சொல்லிட்டு போன. அன்னைக்கு நைட்டு உன் வீட்டுக்கு வந்து உன்னை பார்த்து பேசும்போது நீ என்ன சொன்ன? ஆமா, நீங்க என்னோட வீட்டுக்கு எப்போ வந்தீங்க? நான் எப்போ உங்க 3 பேர்கிட்டயும் பேசினேன்? ஏய், இத பாரு, இந்த தில்லாலங்கடி வேலை எல்லாம் எங்க கிட்ட வேணாம். உன்னை விட சூப்பரா எங்க 3 பேருக்கு நடிக்க தெரியும். ஒழுங்கு மரியாதையா எங்களுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்த மாதிரி சொன்ன வாக்க காப்பாத்து. இல்லனா நம்பூதிரி உடம்புக்குள்ள இருக்கிறது நீதான்னு நாங்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுவோம். அப்போ இவங்க 3 பேரும் எச்சினிய பார்த்திருக்காங்க. இவங்க 3 பேரும் எதுக்காக எச்சினிய பார்க்கணும்? இவங்க 3 பேருக்கும் எச்சினிக்கு ஏதோ தொடர்பு இருக்கு. ஆதியம் அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச எச்சினியாவே பேச்சு கொடுத்து தான் கண்டுபிடிக்கணும். நீங்க சொன்ன வேலையை இப்ப ஆரம்பிக்க தான் நான் போயிட்டு இருக்கேன். கிழிச்ச. இதுக்கப்புறம் நீ ஆரம்பிச்சா என்ன, ஆரம்பிக்கலனா என்ன? எல்லாம் போச்சு. அதான் அந்த ராணிக்கு கர்ப்பகால வயிறு வந்துருச்சு. அத்த, இதுக்கப்புறம் இந்த எச்சினிய நம்பிட்டு இருந்தோம்னா வேலைக்கே ஆகாது. அந்த பொம்மைய எப்படி நம்ம துடிக்க துடிக்க கொன்னமோ அதே மாதிரி அந்த ராணியையும் எப்படி கொல்லணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அட பாவிகளா, நீங்க தான் அந்த மகா பாவத்தை செஞ்சீங்களா? நீங்கள 3 பேரும் நான் எச்சினின்னு நினைச்சு எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டீங்க. ஆனா நான் உண்மையான நம்பூதிரி. ஐயோ, நம்பூதிரியா? எழுதி வச்சுக்கோங்க, இனி உங்க 3 பேரோட அழிவை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. என்ன தம்மனா இப்படி பண்ணிட்ட? சித்தப்பா, சொல்றத மட்டும் செய்யுங்க. சீக்கிரமா போய் வண்டி எடுத்துட்டு வாங்க. வண்டி எடுத்துட்டு வரணுமா? வண்டி எடுத்துட்டு வந்து இப்ப நாம எங்க போறது? ஐயோ சித்தப்பா, இப்ப அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. போற போக்குல நான் எல்லாத்தையுமே சொல்றேன், போய் வண்டி எடுங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தம்மண்ணா. யோ, இப்ப நீ போய் வண்டி எடுத்துட்டு வரல, எனக்கு இருக்கிற பதட்டத்துக்கு உன்னை நான் ஏதாவது பண்ணிடுவேன். போயா, போங்க. எடுத்துட்டு வரேங்க. மூச்சு இருக்கு. கல்யாணம் நடந்த மண்டபத்துல பாம் வைக்க வந்த ரவுடிய பிடிக்கும் போது அவன் கையில இருந்த செல்போன் கிடைச்சிச்சுல்ல, அத கூட நீங்க தமன்னா போன் சொன்னீங்களே. ஆமா மேடம், ஆமா. அதுல பொம்மையை கொலை பண்ண ஆதாரம் இருந்துச்சு. அதை எடுத்துட்டு போகும்போதுதான் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் எனக்கு ஆச்சு.
அப்போ உங்களுக்கு ஆக்சிடென்ட் பண்ணவங்க ஒருவேளை அவங்களா இருப்பாங்களோ? மேபி இருக்கலாம். சார், சாவித்ரி, ரகுவரன், தமன்னா 3 பேருமே வீட்ல இல்லைன்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க கிளம்பி வரும்போது யாராச்சும் உங்களை பார்த்தாங்களா, தெரியுமா? இல்ல மேடம், யாரும் பார்க்கல. நான் இங்க வந்தது யாருக்குமே தெரியாது. பத்மநாபன் சார், நீங்க ராணியை கடைசி எப்ப பாத்தீங்க? ஒரு 1 ஹவருக்கு முன்னால ராணி வீட்டுக்கு வந்தா மேடம். அவங்களுக்கு கர்ப்பகால வயிறு வந்துருச்சு மேடம். நீங்க சித்தார்த்த பாத்தீங்களா? சித்தார்த்துக்கு ஏதோ ஃபோன் வந்துச்சுன்னு அவசரமா அவன் வேலைக்கு கிளம்பி போயிட்டான்னு சொன்னான். ஏன் மேடம் அவனை பத்தி கேக்குறீங்க? ஏன் மேடம், ஏதாவது பிரச்சனையா? பத்மநாபன் சார், சித்தார்த்துக்கு ஏதோ பெரிய ஆபத்துல இருக்காரு. என்ன மேடம், என்ன சொல்றீங்க? சித்தார்த்துக்கு என்னாச்சு? சித்தார்த்துக்கு என்ன ஆச்சுன்னு முழுசா எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொம்மையோட ஆவி இங்க வந்திருந்தது. பொம்மி ஆவியா? என்ன மேடம் சொல்றீங்க? திடீர்னு சித்தார்த்த காணோம். வீட்ல ரூம்குள்ள பார்த்தா சாவித்திரி, தமன்னா, ரகுவரன் 3 பேரையும் காணோம். எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு மேடம். உங்களுக்கு மட்டும் இல்ல சார், எனக்குமே அது ரொம்ப பெரிய சந்தேகமாவே தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் சொன்னேன்ல அந்த போன்ல பொம்மையை கொண்ட ஆதாரம் என் கையில கிடைச்சிருச்சுன்னு. அதை வச்சு அவங்களுக்கு நான் கண்டிப்பா தண்டனை வாங்கி தருவேன். மேடம், அவங்கள தான் பொம்மி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டால, அப்புறம் நீங்க வேற எதுக்கு இதுல இன்வால்வ் ஆகி இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? என்ன என்ன சார் பேசுறீங்க? கொன்னவங்கள ஆவி வந்து பழி வாங்குதுன்னா அப்ப போலீஸ் எதுக்கு, சட்டம் எதுக்கு? அப்படிலாம் விட முடியாது சார். அவங்களால சித்தார்த்துக்கும் ராணிக்கும், ராணியோட வயித்துல வளர்ற குழந்தைக்கும், ஏன் உங்க குடும்பத்துல இருக்க மத்தவங்களுக்குமே பெரிய ஆபத்து இருக்கு சார். எல்லாரையுமே பாதுகாக்க வேண்டியதுதான் என்னோட கடமை. அதுக்காக அதிரடியா சில முடிவுகள் நான் எடுத்துதான் ஆகணும். முதல்ல சாவித்ரி, தமன்னா, ரகுவரன் இவங்க 3 பேருமே இந்த நேரத்துல எங்க போயிருக்காங்கன்னு நம்ம தேடி கண்டுபிடிச்சு ஆகணும் சார். அதுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். உடனே நம்ம கிளம்பலாம். சரிங்க மேடம். ஐயோ, என்னால வலி தாங்க முடியல. ராணி, எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. கடவுளே, எங்களை சுத்தி என்ன நடக்குது?